ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுசான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரோக்கோலியை வச்சு ஒரு மசாலா கறி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரோக்கோலியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸும் பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஜூஸியாக அடித்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம ஊற வைக்க வேண்டாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த ப்ரோக்கோலியை இல்லை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ப்ரோக்கோலியில் இருக்கிற பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் போயிடும். அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் போயிடும். இப்போ தண்ணி எடுத்து வடிகட்டிடலாம். உடனே வடிகட்டி வச்சிடணும். வடிகட்டும் போதும் 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அலசி வச்சுருந்த ப்ரோக்கோலியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். கலர்லாம் மாறக்கூடாது, முக்கியமானது. கலர் மாறாமல் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷமாச்சு தொடர்ந்து வதக்கி விடுங்க எண்ணெயில். 2 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் திருப்பியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிஞ்சிட்டக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இது கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஜூஸியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளியும் நல்லா கலர் மாறி வரணும். தொடர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட கலர் மாறிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக 2 கைப்பிடி அளவுக்கு வரும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுடலாம். இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த ப்ரோக்கோலியை சேர்த்துடலாம். ப்ரோக்கோலி சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி லேசாக கலரி விடுங்க. ப்ரோக்கோலியை உடைச்சிட வேண்டாம். ஆல்ரெடி அது கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் லேசாக நீங்கள் பைண்ட் பண்ணி விட்டால் போதும். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்தால் ப்ரோக்கோலி நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த பச்சை பட்டாணியும் நல்லா வெந்தாச்சு. இது கூட கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான ப்ரோக்கோலி மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ப்ரோக்கோலியில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ப்ரோக்கோலி அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.